ஹலோ நண்பா, திஸ் இஸ் கார்த்தி. வெல்கம் டு கேர் மோட்டோ விளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று ஜாவா வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நேற்று வீடியோ வந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். ஏன்னா நேற்று வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டோன்னே நேற்று வந்து அவ்வளோ சப்போர்ட் எனக்கு. ப்ரோ, அது ஒன்றும் ஆகாது, உங்கள் பிரேவருக்கு ஒன்றும் ஆகாது, உங்கள் பைக்குக்கு ஒன்றும் ஆகாது, சர்வீஸில் போய் பாருங்கள், அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸு, இன்ஸ்டா மெசேஜஸ்ஸு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நேற்று. பரவாயில்ல, நமக்கு வந்து இவ்வளோ பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. அதே இது இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வண்டி எப்போடா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகும், நம்ம எப்போடா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க போல். அது எனக்கு நேற்று தான் தெரிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து தெரில. எனக்கு அது நேற்று தான் தெரிஞ்சிச்சு. என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படி ஒரு கமெண்ட், அதை வேணால் நான் ஒரு கமெண்ட்டை நான் வேணால் ரீட் பண்ணி காட்டுறேன். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, நான் நேம்லாம் நான் வந்து எதுவுமே சொல்ல விரும்பல. அப்போவே நினச்சேன் ஜாவா மொக்க வண்டின்னு. பட் ஐ எம் நாட் டெல்லிங் ஃபார் ஹர்ட்டிங் யூ ப்ரோ, பட் மென் ரைடு ராயல் என்ஃபீல்டு, கிட்ஸ் ரைடு கேடிஎம், ஜாவா, அதர்ஸ். ஒன் செகண்ட், ஐ எம் டெல்லிங் ஐ எம் நாட் ஹர்ட்டிங் யூ, பட் மென் ஆல்வேஸ் மென், ராயல் என்ஃபீல்டு ஆல்வேஸ் ராயல் என்ஃபீல்டு. நேற்று நடந்தது எல்லாமே ஜாவா மிஸ்டேக்கப்பா, ஜாவா மொக்க வண்டி அது இதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இதை நான் வந்து ஓப்பனாகவே நான் வந்து இதை சொல்கிறேன். நேற்று நடந்ததுக்கான காரணம் ஜாவா மேலேயோ இல்லை ஜாவா கம்பெனிஸ் மேலேயோ இன்ஜின் மேலேயோ எந்த ஒரு தப்புமே கிடையாது. முழு தப்பும் என்னால் தான். என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அது ஷாக்காவீங்க. ஆமாம், நேற்று நடந்ததுக்கான உண்டான முழு தப்புமே வந்து என்னால் தான் ஆயிடுச்சு. என்னாச்சு அப்படின்னா, எந்தெந்த வண்டியை எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணுமோ, எப்படி நம்ம ரைட் பண்ணணுமோ அப்படி தான் பண்ணணும். நான் ஒரு ஸ்போர்ட் இன்ஜினில் நான் பண்ணுற ஒரு வேலையெல்லாம் போய் ஜாவாவில் பண்ணால் அது ப்ராப்ளம் ஆகாமல் வேறு என்ன செய்யும் அது. அதனால் நேற்று நடந்ததுக்கான முழு தவறு என்னோட தான். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் அந்த வீடியோ எடுக்கும்போது மட்டும் நான் வீடியோ இல்லை, சும்மா போனாலே நான் நான் போகிறப்ப வரப்போலாம் நான் வந்து வீடியோ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த லாங் வீலியெல்லாம் அடிக்கலான்னு சொல்லி ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படியே பண்ணால், அதுவும் இவ்வளோ சீக்கிரம் பண்ணால் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரதான் செய்யும். நான் இதை ஒத்துக்கிட்டே ஆகணும். இப்போ நிறைய பேர்த்துக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்க நெருப்பில் தண்ணி ஊற்றி அணைச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதனால் நேற்று நடந்ததுக்கான ஒரு காரணம் வந்து ஜாவா மேலே எந்த தப்பும் இல்லை, என் மேலே தான் தப்பு. அந்த வண்டி நான் வந்து எப்படி இது பண்ணணுமோ அப்படி தான் நான் பண்ணியிருக்கணும். ஆனால் நான் கொஞ்சம் ஓவராகவே அடிச்சிட்டேன் அந்த வண்டியை. இனிமேல் அந்த தப்பை நான் வந்து பண்ண மாட்டேன். இன்னொரு விஷயம், இன்னொருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், இதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க, அது வந்து ஒரு மிஷின் தானே அப்படின்னு சொல்லி. மிஷின்னாலும் அதுவும் வந்து அதுக்கும் ஒரு உயிர் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்மளும் வந்து நம்ம ஹார்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கனால தான் நம்மளும் இங்கே வந்து இதாகிட்ருக்கோம். நம்ம ஹார்ட் நின்று போச்சுன்னா அதுவும் நின்று போயிடும். அந்த மாதிரி தான் பைக்ஸையும் நம்ம வந்து பார்த்துக்கிடுமே தவிர, அது ஜஸ்ட் ஒரு மிஷின் தானே அப்படின்னு சொல்லலாம் போக முடியாது. அது என்ன தான் ஒரு மிஷினாக இருந்தாலும் என்னோடய சோல் மொத்தமும் வந்து அந்த மிஷினில் வந்து இருக்குது, அது கலந்துருக்கு. ஓகேங்களா? அது வந்து என்ன சொல்கிறது, அது எல்லாருக்குமேலாம் அந்த அருமை வந்து தெரியாதுங்க. அதாவது வந்து என்ன சொல்கிறது, அதாவது அனுபவிச்சு அந்த இது பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பைக்குன்ற ஒரு ஃபீலு, அதை நம்ம எப்படி பார்த்துக்கிறோம், எப்படி கேர் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு இது வந்து எல்லாருக்குமே அமையாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அமையும். அது தெரியாமல் நீங்கள் அது ஒரு மிஷின் தானே, அது தானே, இது தானே சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம், நான் இப்போ பேசுகிறது வந்து நமக்கு வந்து நான் ஜாவாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தேன்னா நான் வந்து அவங்கக்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்கவுங்க பைக் வந்து அவங்களுக்கு முக்கியங்க. இப்போ என்கிட்ட வந்து ஜாவா இல்லை, எக்ஸல் இருக்குது அப்படின்னாலும் நான் எக்ஸலையும் அப்படி தான் பார்த்துக்கணும். அதுதான் வந்து ஒரு ஃபேக்ட்டு. ஓகேங்களா? அவங்கவுங்க என்னென்ன வண்டி வச்சுருக்காங்க, அவங்கவுங்க வண்டி அவங்கவுங்களுக்கு ராஜாங்க. சரிங்களா? அதனால் அந்த வண்டி இந்த வண்டிலாம் சொல்லி எதையுமே வந்து தனித்தனியாக பிரித்து கம்பேர் பண்ணிலாம் நம்ம வந்து பேச வேணாம். ஓகேங்களா? நான் இதுவே வந்து நான் பேசியிருக்க மாட்டேன். நேற்று அவர் சொல்லிட்டாரு, அதனால தான் இதை நான் வந்து பேசுகிறேன். ஓகே, என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த மாதிரி நேற்று நடந்தது நான் சொல்லிடுறேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் நான் வந்து ஷோரூம் கால் பண்ணி கேட்டேன்.
அவங்க வந்து வண்டியை ஓட்டிட்டு வாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாங்க. ஒரு 50-60 அந்த மாதிரி ஓட்டிட்டு வாங்க அப்படின்னாங்க. நானும் அதே மாதிரி ஓட்டிகிட்டு போய் ஷோரூமில் போய் அந்த மாதிரி சொன்னேன். அப்புறம் போய் பார்த்தோன்னே செக் பண்ணி பார்த்தாங்க. டென்ஷனரில் தான் ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி நானும் செகண்ட் சர்வீஸ் வந்து பைக்கை விட வேண்டி இருந்துச்சு. அப்படியே சரி செகண்ட் சர்வீஸ் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பைக் செகண்ட் சர்வீஸும் நான் விட்டேன். ஒரு சில கம்ப்ளைண்ட்லாம் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே இங்கே சர்வீஸ்க்கு நிறைய பைக் இருக்கனால என் பைக் வரது கொஞ்சம் டிலே ஆகும். ஒரு 2 to 3 டேஸில் பைக்கை மோஸ்ட்லி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அதுபோல் இன்னொரு விஷயம், நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது சர்வீஸ் சரியாக பண்ணல வைக்கலன்னு சொல்லி நம்ம நிறையா பேசிகிட்டு இருக்கோம். நேற்று நான் அங்கே போய் அங்கே உள்ள எல்லா மெக்கானிக்ஸாக இருக்கட்டும், இல்லை சர்வீஸ் மேனேஜராக இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையுமே நான் வந்து பேசினேன். அப்போ தான் புரியுது அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள் வந்து அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி புரியுது. அதனால் இனிமேல் நம்ம வந்து இந்த மாதிரி சர்வீஸ் அது பண்ணல இது பண்ணலன்னு சொல்லி நம்ம வந்து பின்னாடி வந்து நம்ம வந்து எதுவுமே சொல்லிக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வெளியேருந்து பார்க்கும்போது தான் நமக்கு வந்து நான் தெரியுது சரி சர்வீஸ் பண்ணல அது பண்ணல. ஆனால் அவங்களில் உள்ளே போயிட்டு அவங்களில் ஒரு ஆளாக இருந்து பார்க்கும்போது அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி தெரியுது. ஒருத்தர்லாம் சொல்கிறாரு, நான் வந்து எல்லாருமே சீஃப் மெக்கானிக்லேருந்து எல்லாருமே ஒரு பைக் வந்து நான் வந்து ஓட்டி பார்த்து எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. இருந்தாலும் அந்த கஸ்டமர் வந்து திரும்ப வந்து அவருக்கு செட் ஆகலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கு நான் என்ன ப்ரூவ் பண்ணுறது? என்கிட்ட சொன்னார், சரி நான் பண்ணது சரியில்லை, நான் வேறு மெக்கானிக்கிட்ட கொடுத்தேன். அவரையும் சொன்னார், அவர் சரியில்லைன்னு சீஃப் மெக்கானிக்கிட்டே நான் கொடுத்து எல்லாருமே வந்து டெஸ்டே பண்ணி பார்த்தாச்சு அந்த பைக்கை. இதுக்கப்புறம் அந்த பைக்கில் வந்து இப்படி சொல்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த பைக்கில் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை, வேணால் நீங்களே வந்து ஓட்டி பார்த்துட்டு அந்த பைக்கில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதனால் எனக்குலாம் நேற்று ரொம்ப இந்த மட்டும் இல்லை, நிறைய விஷயம் நேற்று வந்து நாங்கள் பேசினோம். அதனால் உங்களுக்கு தான் ப்ராப்ளம்னா நீங்கள் சொல்லுங்கள். அது வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணி கண்டிப்பாக வந்து மோஸ்ட்லி கொடுக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது பைக் இப்போ தான் வந்துகிட்டு இருக்கனால அவங்களே சொன்னாங்க, பைக் இப்போ தான் வந்துகிட்டு இருக்கனால இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக சர்வீஸ்லாம் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் இதுக்கு முன்னாடி நடந்த தப்புக்கு வந்து அந்த இன்ஜின் ஸ்ட்ரக்சர் புது மாடலு அது இதுன்னு சொல்லி தான் அந்த ரீசன்ஸு. அதனால் இனிமேல் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கேஸ், இதுக்கப்புறம் வண்டி எப்போ டெலிவரி எடுக்கணும் அப்போ நான் வந்து வீடியோ பண்ணி நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன், எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு என்ன எதுன்னு சொல்லி எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். See you in the next video guys. Bye. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா அப்போ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.